அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று இறை வார்த்தையில் ஆண்டவர் வரும்போது அவருடைய திருமுன் நிற்க தகுதியுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சோதித்து பார்ப்போம். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து துன்பமாவே வந்து கொண்டிருக்கலாம். அப்ப நாம் நினைக்கலாம், எதற்கு எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகளும் இவ்வளவு துன்பங்களும் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், தங்கத்தை புடமிடுவது போல அவர் நம்மை புடமிடுகிறார். அதாவது தங்கமானது நெருப்புல போடும்போது அது தூய்மையாக்கப்படுது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட துன்பங்கள் சோதனைகள் மூலமாக நாம் ஆண்டவர் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளோம் என்பதை நாம் அறிகிறோம். நம்முடைய துன்பத்திலே வேதனையிலே நாம் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறோமா என்று பார்ப்போம். ஆண்டவர் நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமியில் பிறந்தார். அதனால் நாம் படுகிற துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் அவரும் அனுபவித்தார். அதற்கு மேலாகவே அவர் அனுபவித்திருக்கிறார். அதனால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய துன்பத்தில் அவர் நமக்கு உதவி செய்வார். அதற்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். நமக்காக அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த அளவுக்கு அவர் நம் மீது இரக்கமும் அன்பும் கொண்டுள்ளார். அப்பேற்பட்ட இரக்கமுள்ள தேவன் மீது நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். இன்றைய நற்செய்தியில் குழந்தை இயேசுவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்காக கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது சிமியோன் என்ற ஒருவர் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார். அவர் ஆண்டவரை பார்க்கும் முன் சாக மாட்டார் என்று தூய ஆவியினால் உணர்த்தப்பட்டிருந்தார். அன்று அவரும் ஆலயத்திற்கு வந்து குழந்தை இயேசுவை தன்னுடைய கைகளில் ஏந்தி கடவுளை போற்றி புகழ்ந்தார். அந்த அளவுக்கு சிமியோன் என்பவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வருகைக்காக காத்திருந்தார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையில் எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். அன்பே உருவான இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவன், நீர் எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாய் இருக்கிறீர் அப்பா. நன்றி ராஜா, நன்றி தேவனே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய நாளை நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளை புதிய ஆசீர்வாதங்களோடு தொடங்கி இருக்கிறோம் அப்பா. அதற்காக நன்றி தேவனே. இன்று இறை வார்த்தையை கேட்டு ஜெபித்து உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழ்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே எங்களுக்கு ஜெபிக்க கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நன்றி தேவனே, நன்றி அப்பா. அன்பின் தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பலவாறு துன்பப்பட்டு வேதனையோடு இருக்கிறோம் அப்பா. ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். எங்கள் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவார் என்று நம்பிக்கையோடு உமக்காக காத்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்விலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையை வாசித்து உம்முடைய இறை வார்த்தையின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்பின் தேவன், எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட அப்பொழுது உம்மீது நாங்கள் உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்பா. எங்களுக்கு கற்று தாரும் தேவனே. எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மீது உள்ள நம்பிக்கை நாங்கள் இழந்து விடக்கூடாது ராஜா. என் தேவன் எங்களோடு இருந்து என்னை வழி நடத்துவீர் என்று நான் நம்புகிறேன் ராஜா. அன்பின் தேவன், எங்கள் ஒவ்வொருவரும் மீது இரக்கமாயிரும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மெஸ்ஸியாவே, எங்கள் வழிகாட்டியே, எங்களுக்காக எல்லா துன்பங்களையும் வேதனைகளை அனுபவித்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண் உம்முடைய ஆடையை தொட்டாலே சுகம் பெறுவாள் என்று நம்பினாள் ஏசப்பா. அதே போல நாங்களும் உம்மீது நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்பா, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவன் எங்களோடு எங்களுடைய துன்பங்களை எடுத்து போட்டு எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நம்புகிறோம் ராஜா. எல்லாரையும் தாழ்த்தி இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 4. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 முதல் 18. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக அப்ரஹாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம், புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 32 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.